शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नैष्कर्म्य सिद्धि 3வது அத்தியாயம் 77வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிகை தத்ராக கிமிஹ ஜிஹாசிதம் கிம்பா உபாதிசிதம் இது. இந்த மகா வாக்கியத்துல அப்படின்னு 2 பதம் இருக்கு இல்லையா? இந்த தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தத்துல உள்ள வாச்சியார்த்தத்திலும் சிலதை விட சில அம்சத்தை விட சிலதை எடுத்துக்கணும். இப்ப எதை விடணும் எதை எடுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறார். கீமிக அதாவது ஒரு யாரு கேட்கிறான்னு ஒரு சிஷ்யன் கேட்கிறான்னு வச்சுக்கோமே. கீமிக ஜிஹாசிதம் கிம்பா உபாதிசிதம், பாதி விடணும் பாதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாளே, எதை விடப்போறே எதை எடுத்துக்க போற இந்த அர்த்தத்துல உச்சியதே இதுக்கு பதில் சொல்றார். பிரத்யகாத்மா அர்த்தாபிதாயினஹ தொம்பதாத் உபயம் பிரதீயதே. உபம் அப்படின்னு யாரையாவது பார்த்து நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன நினைச்சுப்பா, நான் தானே அவனுக்கு புரியும் என்ன சொல்றான்னு. தேவதத்தா தொம் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா தேவதத்தங்க புரிஞ்சுட தன்னை பத்தி தான் சொல்றான் அப்படின்னு. அதனால தொம்ங்கிற இந்த சப்தத்தினாலே அவனவனுக்கு பிரத்யேக ஆத்மா தெரியுது. தன் பிரத்யேக ஆத்மானா தான் தன்னுடைய ஆத்மா, அந்த ஆத்மா தெரிகிறது. தெரியும் போது அதுல 2 கூட தெரியுறதான். என்ன தெரியுது? உபயம் பிரதீயதே, 2 பிரதீயதே, 2 தெரியுது. என்ன? அகம் துக்கி பிரத்யேகாத்மாச்ச. அதுல 2 அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் நிஜமான ஆத்மா, இன்னொரு அம்சம் துக்கி. துக்கிங்கிறது உபலட்சணம். துக்கி சுகி எதனா சொல்லலாம். அகம் மனுஷ்யா, பிராமணா, கர்த்தா, போக்தா எதனா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அம்சம் அகம்னு சேர்த்து ஒரு அம்சம், வெறும் ஆத்மான ஒரு அம்சம், இந்த 2 அம்சம் இருக்காங்க. துக்கிங்கிற அம்சத்தை ஏன் காமிக்கிறாருன்னா, துக்கின்னு தெரிஞ்சா உடனே நமக்கு அது நிவர்த்தி ஆனா தேவையில்லைன்னு தோணும். துக்கத்தை பார்த்தா யாராவது வேணும்னு ஆசைப்படுவாங்க. துக்கம் வந்து அதை நிவர்த்தி ஆனா போறோம்னு நினைப்பான். அதனால ஹேயத்துவம் தெரியணும்னு சொன்னா அதுக்கு துக்கிங்கிற சப்தம் நல்லா இருக்கு. அதற்காக போட்டார். அகம் துக்கின்னு ஒண்ணு தெரியுது. துக்கம் தனக்கு உண்டா இல்லையா? எப்பாவது நம்ம யார்த்தையும் கேட்டு பாக்குறான், உங்களுக்கு எப்பாவது துக்கம் வந்தது உண்டா அப்படின்னு சொன்னா ஆமா வந்தது உண்டுன்னு எல்லாருமே ஒத்துப்பான். அப்ப துக்கிங்கிற அம்சமும் தெரியுது, எனக்கு துக்கம் வந்தது உண்டு. இப்ப இல்லாட்டா கூட எப்பாவது வந்தது இருக்கும். அதனால துக்கிங்கிறது ஒண்ணு, அதோட சேர்த்து பிரத்யேகாத்மாச்ச, இந்த 2 கலந்து நமக்கு அகம்னு தெரியும் இருக்கான். இதுதான் தொம்பதார்த்தமா இருக்கு. இதுல என்ன பண்ணான்னு கேட்டா, தத்ரச்ச பிரத்யேகாத்மனஹ அகம் துக்கி இத்தியனேன அபிசம்பந்தः ஆத்ம யாதாத்மிய அனவபோத ஹேதுகா ஏவ. பிரத்யேகாத்மாவில இது எப்படி அகம் துக்கின்னு ஒண்ணு வந்து சேர்ந்தது? துக்கம்னா எப்படி வந்து சேரும்? இது ஆத்மாவை சேர்ந்ததே கிடையாது. இது எப்படி இதுல வந்தது அப்படின்னு கேட்டா, இது எப்படி வந்ததுன்னா ஆத்ம யாதாத்மிய அனவபோத ஹேதுகா. ஆத்மாவுடைய தத்துவம் தெரியாததுனாலே, அந்த அஜானத்தினாலே வந்தது. இது நிஜமா வரல. இது எங்க இருக்கு? துக்கம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த கரணத்துல தான் இருக்கு, புத்தியில தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஆத்ம யாதாத்மியம் தெரியலேங்கிற அந்த அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினாலே அந்யோன்யாத்தியாசம் ஏற்பட்டு அந்த கரணத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் ஆத்மாவில் தெரிய ஆரம்பிச்சு. அதனால இந்த அஜ்ஞானத்தினாலதான் ஆத்மாவுக்கு துக்க சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு ஆரம்பம். அப்ப அஜ்ஞானத்தினால ஏற்பட்டதுன்னு சொன்னாலே வாஸ்தவம் இல்லைன்னு எடுத்துப்பட்டல. ஆத்மயாதாத்ம அனவபோத ஹேதுகா ஏவ துக்கீத்யனேன பிரத்யேகாத்மனஹ அபிசம்பந்தா. நான் துக்கி அப்படின்னு சொல்லி அந்த பிரத்யேகாத்மாவில துக்கத்தை சம்பந்தப்படுத்தி சொல்றது, அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கே, இது ஆத்மாவுடைய தத்துவம் தெரியாததுனாலே. அப்ப என்ன பண்ணலாம்? அதஹ அகமர்த்தஹ
அனர்த்தோபசிருஷ்டத்வாத் அஜ்ஞானோத்தத்வாச்ச ஹேயஹ இது பிரத்யக்ஷதः அவதீயதே. இந்த அகமர்த்தம் இருக்கே இது ஹேயமா. ஏன் ஹேயம்னு கேட்டா இது அனர்த்தம் கலந்திருக்கு, ஏதாவது ஒரு அர்த்தம் கூட கூட வந்துட்டே இருக்கு. அதனால அகங்கிறது எது பரியந்தம் இருக்கோ அது பரியந்தம் அதுல இருக்கக்கூடிய அனர்த்தமும் இருந்துட்டே இருக்கு. அதனால இது அனர்த்தோபசிருஷ்டம், அனர்த்தம் கலந்தது. அனர்த்தம்னா அனிஷ்டம், நமக்கு பிடிக்காதது. இஷ்டம்னா ஆசைப்படுறது, எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது அந்த அனர்த்தத்தோட. அது மாத்திரம் இல்லை, இது அஜ்ஞானோத்தம், இது வாஸ்தவமாகவும் இல்லை. அதனால அஜ்ஞானத்தினால வந்ததாக இருக்கிறதுனாலையும் இதைத்தான் நாம ஹேயம்னு வச்சுக்கணும். இதை நிவர்த்தி பண்ணணும், இதை விட்டு விடணும். கலந்து தெரிஞ்சாலும் கூட அதுல இருந்து இந்த அம்சத்தை நாம தள்ளி, இதை தள்ளிட்டா என்ன பாக்கி இருக்கு? பிரத்யேகாத்மாவுடைய சுத்தஸ்வரூபம் தான் பாக்கி இருக்கு. அந்த சுத்தஸ்வரூபத்தை எடுத்துக்க வேண்டியது. அதாவது மகா வாக்கியத்திலே துவம் ததசி அப்படின்னு சொல்லும் போது அந்த துவங்கிற பதத்தினாலே அந்த அகமர்த்தத்தை தள்ளி விட்டுட்டு அதுல பாக்கி உள்ள அந்த ஆத்மா அம்சம் இருக்கே அதை மாத்திரம் எடுத்துக்கணும். சரி, இப்ப தொன்பதத்துல எது நிவர்த்தி பண்ணணும், எதை எடுத்துக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. தத்பதத்துல அதை எதை எடுக்கணும்? ததர்த்தே கிம் ஹேயம் கிம்பா உபாதேயம் இது நாவத்யது. அது நமக்கு தெரியலையா? இது தொம்பதார்த்தம் சொன்னோம்னா அது நமக்கு பிரத்யட்சமா நம்ம அனுபவத்துல தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால அதுல எந்த அம்சம் நமக்கு பிடிக்கலங்கிறத பார்த்து பிடிக்காத வேண்டான்னு விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனர்த்தத்தை ஹேயம் ஆனம் பண்ணணும். அனர்த்தத்தோடு சேர்ந்து நியதமா வரக்கூடியது இந்த அகம். அந்த அகங்கிறதையும் விடணும் அப்படிங்கறத நம்ம பிரத்யட்சமாவே தெரிஞ்சு விட முடியும். ஆனா தத்பதார்த்தத்தை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது, அது வெறும் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கு, பரோட்சம். அதனால அதுல எதை எடுத்துக்கணும் எதை வேண்டாம்னு விடணும்னு தெரியலையேன்னா அதா இதம் அபிதீயதே. அதுக்காகத்தான் அடுத்த வர ஸ்லோகம் பாரோக்ஷம் யத் ததர்த்தே ஸ்யாத் தத் ஹேயம் அகமர்த்தவத் பிரதீகேவ அகமஹா அபேதஹ ஆரோக்ஷேண ஆத்மனோபி மே ஆரோக்ஷம் யத் ததர்த்தே ஸ்யாத் தத் ஹேயம் அகமர்த்தவத். இந்த தத்பதார்த்தம் இருக்கே அது வெறும் கேள்விப்பட்ட விஷயம் தானே, அப்படிதான் நமக்கு தோன்றது. தத்து அதுன்னா என்னது? அதை நான் ஏற்கனவே வேதாந்தம் சொல்லியிருக்கேன், வேதாந்தம் படிக்கும் போது தெரியுது அதுதான் அப்படின்னு. கேள்விப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பரோட்சமா தெரியுது. தத்பதார்த்தம் அப்படி சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் தெரியுது. சச்சிதானந்தகனம் அது இது அப்படிலாம் சொன்ன மாதிரி தெரியுது. ஆனா அது எல்லாமே பரோட்சமா கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கு. அப்ப அதுல எந்த ஒரு பரோட்ச தன்மை இருக்கே பாரோக்ஷியம், அது ஹேயம். அதை போக்கணும், அதை விடணும். அகமர்த்தவத்து எப்படி இந்த அகங்கரத்துல தொம்பதார்த்தத்துல அகமர்த்தத்தையே கழட்டி விட்டோமோ, வெறும் சுத்த ஆத்மாவை எடுத்துட்டோமோ, அதை போல அந்த தத்பதார்த்தத்துல பாரோக்ஷியத்தை விடணும், பாக்கியே எடுத்துக்கணும். அப்போ ஏன் அதை விடணும் அப்படின்னு கேட்டா அதுவே அஜ்ஞானத்தால வந்துதான். இப்ப முன்னாடி இந்த அகமர்த்தத்திலே அந்த அனர்த்தமும் அகங்கிறதும் இதை ரெண்டையும் ஏன் விடணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லியிருந்தால் இது அஜ்ஞானத்தால வந்தது, அதனால விடணும் அப்படின்னு. அதே மாதிரி வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுல உள்ள பாரோக்ஷியம் ஏன் ஹேயம் அதையே ஹானம் பண்ணணும்னு கேட்டா அது அஜ்ஞான ஹேதுக்கும். அது நிஜமா பரோட்சமா இல்லை, அது சொப்பிரகாசமா இருந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய அஜ்ஞானம் அதை மறைச்சுடுது. அது பரோட்சமா கேள்விப்பட்ட விஷயமா ஆக்கிடுறது, அது தெரியாது, நேரம் பார்த்ததில்லை, ஆனா அப்படி இருக்குன்னு தான் சொல்றா அப்படின்னு சொல்லும்படியா பண்றது. ஆகையால அதுவும் அஜ்ஞான ஹேதுக்கமாக இருக்கிறதுனாலே அதை விட்டுற வேண்டியிருக்கு தத்பதார்த்தத்துல. அப்புறம் பிரதீகேவ அகமஹா அபேதஹா. இதுல ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்க, பிரதீகா பிரத்யேகாத்மனா, பிரத்யேகாத்மாவோட அகம் பதார்த்தம், அகம்னு சொல்றதே பிரத்யேகாத்மாவத்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பிரத்யேகாத்மாவும் அகம்னு நான் எதை சொல்றேன்னா அதுவும் ஒண்ணு அப்படின்னு நாம நினைக்கிறோமா இல்லையா? அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா.
வேதாந்தம் தான் என்ன பண்ணி கொடுக்கும்னா, இது ஒண்ணு இல்லப்பா, ஆத்மாவோட சேர்ந்து வேற ஒண்ணு கலந்துருக்கு, அதுக்கு அகங்காரம்னு பேரு. அந்த அகமும் ஆத்மாவும் சேர்ந்து நம்ம அகம் அகம்னு நானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அத ரெண்டு இருக்குங்கிறத சொல்லி கொடுத்து, அந்த அகம் பதார்த்தத்திலே பிரத்யேகாத்மாவை வாக்கியா வச்சுட்டு அதை தவிர்த்து கலந்திருக்கக்கூடிய அகங்கார அம்சத்தை விட சொல்றது, நிவர்த்தி பண்ணி விடுறது இல்லையா. அப்போ ஏன் நிவர்த்தி பண்றது? ஏன்னா அந்த பிரத்யேகாத்மாவும் அகமும் ஒண்ணுன்னு சொல்லி நம்ம அஜ்ஞானம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்மளுடைய அஜ்ஞானத்தாலதான் அப்படி தெரியுது. அதனால இந்த பிரத்யேகாத்மாவோடு அகமர்த்தத்துக்கு என்ன ஒரு அபேதம் எப்படி அஜ்ஞானத்தால வந்தது, அதனால அது ஹேயமோ, அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் தான் இந்த வேதாந்த சொல்லி கொடுக்கக்கூடிய சச்சிதானந்தம் ஸ்வரூபம் பிரம்மம். அப்படி இருந்தாலும் எனக்கு ஏதோ கேள்விப்பட்ட விஷயமா இருக்கு, எனக்கு பரோட்சமா இருக்கேன்னு கேட்டா அந்த பாரோட்சம் அஜ்ஞான ஹேது. ஆகையாலே அதை நிவர்த்தி பண்ணிக்கணும், அதுதான் ஹேயம் அப்படின்னு சொல்றார். பாரோக்ஷேன ஆத்மனோபிமே, ஆத்மாவாக இருந்தாலும் எனக்கே ஆத்மாதான் அது அவர் வேதாந்த சொல்லி கொடுக்குறது, ஆனாலும் எனக்கு என்னமோ தெரியல பரோட்சமா இருக்கு. அதனால அது அஜ்ஞானங்கிறது அதுக்கு காரணம்னு தெரியுது. அஜ்ஞானோத்தமாக அஜ்ஞானஜன்யமா இருக்கிறதுனால இந்த பாரோட்சத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். கதம் புனः ததர்த்தः அத்விதீய லக்ஷணः பிரத்யகாத்மோபாஸ்ரயம் சத்விதீயத்துவம் துக்கித்வம் நிரன்வயம் அபனுததி. இந்த ஒரு சின்ன சங்கை வரும், ஒரு கேள்வி வந்து, இந்த ரெண்டையும் விட்டுட்டா இது ரெண்டும் ஒன்னா போயிடும் அப்படிங்கிற. தற்பதார்த்தமும் தொம்பதார்த்தமும் ஒன்னும் வித்தியாசப்பட்டதில்லை, ரெண்டும் ஒரே வஸ்து, அகண்ட பிரம்மன் தான் இது அப்படின்னு தானே வேதாந்த சொல்லி கொடுக்கறதுங்கிற. ஆனா இப்ப இந்த கேள்வியில என்ன கேட்கிறாங்க, அந்த தற்பதார்த்தத்தோட இந்த அகம் பதார்த்தத்தை ஒண்ணுன்னு தெரிஞ்சுட்டா இந்த அகம் பதார்த்தத்துல இருக்கக்கூடிய துக்கித்தம் எப்படி நிவர்த்தி ஆகும்? கேள்வி ஒரு நல்ல கேள்விதான். இந்த புரியறதுக்கு இப்படி கூட நாம சொல்லலாம். பாஷக்காரரே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தன் துக்கியா இருக்கான், எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். துக்கமா இருக்கக்கூடிய அவனை பார்த்து, அப்பா நீ தேவதத்தன் நீ அப்படின்னு புரிஞ்சு இந்த பரம்பரையில வந்தவன் அப்படின்னு அவனுக்கு தெரியாத சொல்லியாச்சு. சரின்னு அவன் நம்புறான், நான் தான் தேவதத்தன், அதே சமயத்திலே இந்த பரம்பரையில வந்தவன் அப்படிங்கறத நம்புறான். இந்த ஞானம் வந்ததுக்காக அவனுக்கு ஏற்கனவே இந்த துக்கிப்பு நிவர்த்தி ஆகுமோ? ஆகாது. தேவதத்தன் தான் இந்த பரம்பரையில வந்தான், ஆனாலும் துக்கமா தான் இருக்கு அப்படின்னு தான் அவன் ஒத்துப்பான். இந்த ஞானம் ஒண்ணு வந்தது கூட வந்தது அவ்வளவுதானே தவிர துக்கத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அகம் பதார்த்தம் தன்னை துக்கி அப்படின்னு நடிச்சுட்டு இருக்கும் போது அந்த அகங்கிறது நீ பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே, ஓஹோ நான் தான் பிரம்மம், எனக்கு பிரம்மங்கிறது தெரியாம போச்சு, ஆனா நான் பிரம்மம் ஆனா துக்கியாவும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டானோ? அப்ப அகங்கிறத பிரம்மம்னு சொன்னதுக்காக இந்த அகம் பதார்த்தத்துல உள்ள துக்கித்துவம் இல்லைன்னு எப்படி அது நிவர்த்தி ஆக முடியும்னு கேட்கிறேன். கதம் புனः ததர்த்தः அத்விதீய லக்ஷணः பிரத்யேகாத்மா உபாசிரியம், பிரத்யேகாத்மா அகம்னு இருக்கோ அதுல இருக்கக்கூடிய சத்விதீயத்துவம் ஒண்ணு, துக்கித்துவம் ஒண்ணு. சத்விதீயத்துவம்னா என்னன்னா, இப்ப நான் மாத்திரம்தான் உலகத்துல இருக்கேனா என்ன அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, நிறைய பேர் இருக்கான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப நானும் இருக்கேன், எனக்கு ரெண்டாவது தான் இன்னொருத்தனும் இருக்கான், அப்பனா நான் சத்விதீயனாக இருக்கேன். ஆனா அந்த தற்பதார்த்தம் ஒரு பரமாத்மா இருக்காருன்னு சொன்னோமே, அந்த பரமாத்மாவோட கூட இன்னொரு பரமாத்மா உண்டான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். அப்ப அவர் அத்விதீயரா இருக்கார். இந்த பரமாத்மாவுடைய ஞானமானது நம்மளுடைய சத்விதீயத்துவத்தையும் நம்மளுடைய துக்கித்துவத்தையும் எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? அதுவும் திரும்பி வராத அளவுக்கு நிரன்வயம் அபனுததி, அதாவது ஒரு தடவை ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் திரும்பி வரவே வராத அளவுக்கு பாக்கி இல்லாம அப்படி நிரன்வயமாக கொஞ்சம் கூட சேஷம் இல்லாமல் எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு கேட்டான். அது சொல்றார், நச்ச ஏத்தையோஹோ நிவர்த்தக நிவர்த்திய பாவம் வயம் குருமஹா. அடாடா, அந்த ஞானம் இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லலை. தற்பதார்த்தம் நான் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கும் போது
இவங்கிட்ட இருக்கிற துக்கத்தை இவனை நிவர்த்தி பண்ணி விட்டது அப்படின்னு நாங்க சொல்லல. அது இதை நிவர்த்தி பண்றது, இது நிவர்த்தியம் அது நிவர்த்தகம் அப்படின்னு நாங்க சொல்லல. சொன்னா நமக்கு வேடிக்கையா இருக்கும். அந்த ஞானம் வந்துதானே துக்கத்தை நிவர்த்தி பண்ணி ஆகணும். எப்படி அந்த நிவர்த்தி பண்ணலைங்கிறேன். இதுக்கு நான் என்ன திருஷ்டாந்தம் கொடுக்கலாம்? இந்த கயத்த பாம்பு அப்படின்னு பாத்துட்டு இருக்கானோ இல்லையோ, அப்ப அவனை பார்த்து நான் இது கயிறுதான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அவனும் சரின்னு நம்புறான் கயிறுதான்னு. அப்ப என்ன ஆச்சு? பாம்பு இல்லை. இப்போ அப்ப இந்த ஞானம் இந்த பாம்பையா நிவர்த்தி பண்ணிருக்கு. பாம்பு நிஜமா இருந்தா அதுக்கப்புறம் இது அதை நிவர்த்தி பண்ணிருந்ததாக சொல்லலாம். இந்த ஞானத்துக்கும் அந்த பாம்புக்கும் நிவர்த்தக பாவனை ஒண்ணும் இல்லை. இது உண்மை தெரிஞ்சது, அது பொய்னு தெரிஞ்சு போச்சு. இது தத்துவம் தெரிஞ்ச உடனே அஜ்ஞானம் போச்சு, அஜ்ஞானத்தினால தெரியறதும் போச்சு, அஜ்ஞான காரியமும் போச்சு. அவ்வளவுதானே தவிர இது அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது இல்லை. அதனால ஆத்மாவில ஏற்கனவே துக்கிப்பும் இருந்து சத்விதீயத்துவம் இருந்து இந்த ஞானம் இதை நிவர்த்தி பண்ணினதுங்கிறது இல்லை. ஏற்கனவே சொன்னோம் இதெல்லாம் அஜ்ஞானத்தால வந்த பிராந்தி. அப்ப ஞானம் வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே ஆகல, அது இல்லவே இல்லையே, எப்போதுமே இல்லைதான். இது வந்ததுனால இது போச்சுங்கிறது இல்லை. அதனால நிவர்த்தக பாவம் இது சொல்ல முடியாது. நச்ச ஏதையோ நிவர்த்தக பாவம் பயம் ரூபா, அதை நாங்க சொல்லல. அவ எப்படி நிரன்வயமா அதை எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்னு நீ சங்க பண்ணாத. அசந்தரிகி பின்ன என்ன சொல்ற? துவமர்த்தே பிரத்யகாத்மனி, இந்த துவம் சப்தத்தால இப்ப பிரத்யகாத்மாவை வாங்கிட்டோம் இல்லையா, அதுல பிராக் அனவபுத்தா அத்விதீயதா சா அனேன அவபோதி. இந்த தொம் பதார்த்தமான பிரத்யகாத்மா அத்விதீயம். ஆனா இது தெரியாம போயிடுச்சு. அனவபுத்தா அத்விதீயதா. அத்விதீயதா இந்த பிரத்யகாத்மா. எத்தனை பிரத்யகாத்மா இருக்கு? ஒவ்வொரு தேவத்தையும் தனித்தனியா நிறைய பிரத்யேகாத்மா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா, இது அத்விதீயம் ஒரே ஒரு பிரத்யேகாத்மா தான் மொத்தமே இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு. அவபுத்தமா இருக்கல, அனவபுத்தமா இருந்து அதைத்தான் தெரியப்படுத்துகிறது. அப்படின்னா தத்விதீயத்தை முன்னாடி இருந்து அதை இந்த ஞானம் விரட்டி விட்டதுங்கிறது இல்லை. இது எப்போதுமே அத்விதீயமா தான் இருக்கு, அது தெரியாம இருந்தது இப்ப தெரிஞ்சு போச்சு. அதான் விஷயம். அனேன அவபோத்தியதே. அத்தः அனவபோத நிராசேன ததுத்தஸ்ய சத்விதீயத்வஸ்ய ஸ்வமர்த்தஸ்தஸ்ய பரோக்ஷத்வஸ்ய ச ததர்த்தஸ்தஸ்ய நிரசனாத் ந வையதிகரண்யாதி சோத்யஸ்ய அவசரோஸ்தி. அப்ப என்ன பண்றது? தெரியாம இருந்தது இந்த விஷயம், தெரிஞ்ச உடனே போயிடுத்துன்னு சும்மா சொல்றதை தவிர வாஸ்தவமா போகல. அதனால அஜானத்தினாலே அஜானம்தான் போச்சே தவிர நிஜமான சத்விதீயத்துவம் சமர்த்தத்திலிருந்து நிவர்த்தியாச்சு, ஏற்கனவே இருந்து நிவர்த்தியாச்சுங்கிறது கிடையாது. அதான் சத்விதீயத்துவஸ்ய சமர்த்தஸ்தஸ்ய. சமர்த்தமான பிரத்யேகாத்மாவை சத்விதீயன்னு நினைச்சிட்டு இருந்தானே, அந்த அஜானம் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தத்பதார்த்தத்தை பரோட்சம் அப்படின்னு நினைச்சிருந்தானே, அந்த பரோட்சத்தும் போச்சு. போச்சுன்னு சொன்னா இது தெரியாம இருந்தது, அந்த அஜ்ஞானம் போச்சு, அவ்வளவுதான். நிரத்தனா வையதிகரண்யாதி சோத்தியஸ்து அவசரோஸ்தி. வையதிகரண்யாதி சோத்தியம்னா என்னன்னா, சில பேர் சொல்லுவா, கேட்கிற கேள்வி அப்படிதான், அதை தெரிஞ்சுட்டானா இதுல உள்ள இது ஏன் நிவர்த்தி ஆகணும்? சமர்த்தத்துல துக்கித்துவம் இருக்கு, இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ததர்த்தத்தை தற்பதார்த்தத்தை தெரிஞ்சுட்டா எப்படி ஆகும்? தற்பதார்த்தத்தை தெரிஞ்சுட்டா தற்பதார்த்தத்தில் உள்ள அஜ்ஞானம் போகும். தொன்பதார்த்தத்துல உள்ள இந்த அஜ்ஞானம் எதுக்காக நிவர்த்தி ஆகணும்? இது வேற விஷயம்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானோ அப்படி இல்லை, இது வேற விஷயமே இல்லை, அதேதான் இது, அதே வஸ்துதான் இது. வையதிகரண்யம்ங்கிறது இல்லை, அதே வஸ்து, ஒரே விஷயத்துல தான் அஜ்ஞானத்தினால நமக்கு தற்பதார்த்தம் தொன்பதார்த்தங்கள்லாம் பிரிஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்ப அது போயிடுத்து, அஜ்ஞானம் போச்சு, அதனால வஸ்து ஒண்ணு ததிதம் அபிதீயதே. தத்துவம் அர்த்தேன சம்பிருக்தோ நானாத்வம் வினிவர்த்தயேத் நாபரித்யக்த பாரோக்ஷம் துவம் ததர்த்தம் சிசுப்சதி. நல்ல நல்ல சுலபமா இருக்கு. தத்துன்னு தனிப்பதம், தத்துன்னு ஒண்ணு இருக்கே தற்பதார்த்தம், அது பொம் பதார்த்தத்தோட அபிநமா தெரிஞ்சதுன்னா அப்ப என்ன ஆகும்னா, இந்த தற்பதார்த்தம் ஏகம்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ததேவ சோம்யேகம் அக்ராசீத் ஏகமேவ அதீதீயம் அப்படின்னு சொல்றது இல்லையா.
அப்ப தத்துங்கிற பதார்த்தம் எத்தனை, அந்த பரமாத்மா எத்தனை இருக்குன்னா ஒரே ஒரு பரமாத்மா. அதுதான் தொமர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் இந்த தொம்பதார்த்தம் எத்தனை, அனந்தம்னு நினைச்சுக்கிட்ட ஐயா நானா நிறைய தொமர்த்தங்கள் ஜீவாத்மா இருக்குன்னு. இந்த தத்பதார்த்தமானது தொம்பதார்த்தத்தோடு அபிண்ணமாக தெரியும் போது தொம்பதார்த்தத்துல உள்ள நானாத்வம் நிவர்த்தியா இருக்கு. ஏன்னா தொம்பதார்த்தம் தத்பதார்த்தம் ஒன்னா இருக்கிறதுனாலே அதுதான் இந்த தொம்பதார்த்தம்னு சொன்னா தொம்பதார்த்தம் ஒன்னாதான் இருந்தார். இது மாத்திர தனித்தனியா வெவ்வேறா இருக்கு அப்படின்னு சொன்னா அது தத்பதார்த்தம் ஆக முடியாது. அதனாலே நானாத்வம் வினிவர்த்தையே, அதுதான் நான் தெரியும் போது இவனுடைய இந்த சத்விதீயத்துவம் இருக்கே அது தெரியாதனமா அஜானத்தால வந்தது, வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொல்லி நிவர்த்தி கொண்டு. அதே மாதிரி அபரித்யக்த பாரோக்ஷம் துவம் ததர்த்தம் சிதிருப்சதி. துவங்கிறது கர்த்தா, ததர்த்தம்ங்கிறது தித்தியமா வச்சுக்கணும், தித்தியாந்தமா வச்சுக்கணும். அந்த தத்பதார்த்தத்துல உள்ள பாரோக்ஷியம் இருக்கு பாத்தீங்களா, அதை நாம விட்டு கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா இந்த தொம்பதார்த்தம் அதோட சேர்த்து ஒன்னாகாதான். தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தமும் ஒண்ணுங்கிறத தானே மகா வாக்கியம் நமக்கு தெரியுது. இப்ப முன்னாடி சொல்லும் போது தத்பதார்த்தம் ஒண்ணு ஆனா தொம்பதார்த்தம் நானா அப்படின்னு இருந்ததுன்னா இது ரெண்டும் ஒன்னாக முடியாதுன்னு எப்படி சொன்னோமோ, அதனாலே தொம்பதார்த்தத்துல இருக்கக்கூடிய நானாத்வத்தை நிவர்த்தி பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அதே மாதிரி தத்பதார்த்தம் பரோட்சமாகவும் தொம்பதார்த்தம் அபரோட்சமாகவும் இருந்ததுன்னா இந்த தொம்பதார்த்தம் அந்த தத்பதார்த்தத்தோடு சேர முடியாதுன்னா அதோட அபிண்ணமா இருக்க முடியாது. அதனாலே என்ன பண்ணணும்னா அந்த பாரோட்சத்தை அங்கிருந்து எடுக்கணும். தத்துங்கிறது வாஸ்தவமா பரோட்சமே இல்லை, நாம தான் அஜானத்தால் அதை பரோட்சம்னு நினைச்சுட்டோம் அப்படின்னு தெரியணும். அபரித்யக்த பாரோட்சம், அந்த பாரோட்சத்தை விடாம இருந்தால் இந்த தொம்பதார்த்தம் அந்த தத்பதார்த்தத்தோட அபிண்ணமாக முடியாது. அதனாலதான் அதுல உள்ள இந்த பாரோட்சத்தை ஹேயம்னு சொல்லப்பட்டது, அதை எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணு. ஏன்னா தொம்பதார்த்தம் அது பிரத்யமா தெரியுது, அபரோக்ஷமா இருந்துட்டு இருக்கு. இத போய் ஒரு பரோட்சத்தோட சேர்த்து அதுதான் இதுன்னு சொன்னா அது சேராது, ஒத்துக்க முடியாது. அதனாலே அந்த பாரோட்சத்தை எடுத்துட்டு அந்த அதுதான் நீ அப்படின்னு சொன்னா அப்ப கரெக்டா போகும். நான் சொல்ற ததர்த்தம் சிசிருப்சத்தினா தர்ப்பித்தும் இச்சதி, அதாவது கந்தும் இச்சதி. அதாவது இந்த தொம்பதார்த்தமானது தத்பதார்த்தத்தோடு சேர, அதாவது அதோட அபிண்ணமாக புரிந்து கொள்ள ஆசைப்படாது. ஆசைப்படாதுன்னா என்ன, இது அதோட சேராதுன்னு அர்த்தம். என்ன அது பரோட்சம் இது அபரோக்ஷம்ங்கிற வித்தியாசம் இருந்துருக்கும். தஸ்மாத் புனః காரணாத் ததர்த்தः அத்விதீய லக்ஷணः त्वमर्थेन प्रत्यगात्मना पृथगर्थः सन् அவித்யோத்தம் சத்விதீயத்துவம் நிகந்தீதி. இப்போ அவன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி அத்விதீயமான அந்த தத்பதார்த்தம் தொம்பதார்த்தத்தோட அபிண்ணமாக எப்ப தெரிஞ்சதோ உடனே அதை இவனுடைய சத்விதீயத்துவத்தை அழிச்சு விடுறது, இது அதனுடைய பாரோட்சத்தை விட்டு கொடுத்துடுறது அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா. அது ஏன் அப்படி சொல்லணும், அது வேற இது வேற, பிருதகர்த்தன் இதை தனியா வச்சு விடலாமேன்னா. இது பிரத்யேகாத்மா அது தனி, தத்பதார்த்தம் தனி, இது ரெண்டுக்கும் உள்ள பேதத்தை அவித்யோத்தம் அப்படின்னு சொல்லுவானே. அவித்யோத்தமா இருந்தாலும் அந்த சத்விதீயத்துவம் அவித்யோத்தமான சத்விதீயத்துவத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அதை அப்படியே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா பதில் என்ன சொல்றாரு, உச்சியதே விரோதாத். கேள்வி எப்படி இருக்கு, இந்த அக்னியானது உஷ்ணமா இருக்கே, உஷ்ணமா இருந்துட்டே சீத்தமாவும் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் வர முடியுமா? ஏன்னா உஷ்ணம்னு சொன்னா அப்ப சீத்தமா இருக்காது, சீத்தம்னு சொன்னா உஷ்ணம் இல்லை. அப்போ இது ரெண்டும் விருத்தமா இருக்கிறதுனால ரெண்டும் அதுல இருக்கட்டுமே கேட்க மாட்டான். ரஜ்ஜுதான் எனக்கு பாம்பா தெரிஞ்சுது அப்படிங்கிறது அப்புறமா தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரஜ்ஜும் அந்த பாம்பும் ஒண்ணுதான், இந்த ரஜ்ஜு பாம்பாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல முடியுமோ? அஜானத்தால ஒண்ணு தெரியுறது, தத்துவஜானத்தால இன்னொன்னு தெரியுறதுன்னு சொன்னா
அது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கிற காலத்துல தத்துவ ஞானம் வர வந்ததுன்னா அஜ்ஞானம் நிவர்த்தியாகத்தான் ஆகும். அது இருக்க முடியாது. இதுதான் விரோதம். அங்கே ஞானாஜானையோர் விரோதா. அதனால பிரத்யேகாத்மா அத்விதீயமான ததர்த்தமாக தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவனுடைய சத்விதீயத்துவம் அவித்தியால தானே வந்தது. அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்ல முடியாது. அதை அவசியம் நிவர்த்தி பண்ணிவிடும். அதை ததுச்சதே சம்சாரிதா நிதீயேன அத்விதீயேன சேர்க்கணும். சம்சாரிதா அத்விதீயேன பாரோக்ஷ்யஞ்ச ஆத்மனா சக பிராசங்கிகம் விருத்தத்வாத் தத்துவம்யாம் பாதனம் தயோ. சம்சாரிதா இது எங்க தெரியுது? ஜீவாத்மா தன்னிடத்துல அதை பாக்குறான். அவன் சம்சாரியா இருக்காங்கிற தன்மையை அவனுக்கு தெரியுது. இதுக்கு எதோட விரோதம்? அத்விதீயேனா அந்த பரமாத்மா அத்விதீயமா இருக்கு இல்லையா? அத்விதீயமான பரமாத்மா தான் தான் சொன்னா இவன் சம்சாரியா இருக்க முடியாது. சம்சாரித்துவத்துக்கும் அந்த அத்விதீயத்துக்கும் விரோதம் இருக்கு. அதே மாதிரி சத்துன்னு சொல்லும் போது அதுல உள்ள பாரோக்ஷம் தெரிகிறதோ இல்லையோ, அந்த பாரோக்ஷம் நானும் ஒன்னா இருக்க முடியாது. நானா இருந்தா எனக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? அதனால அந்த பாரோக்ஷங்கிறது ஆத்மனா சக விருத்தியதே, விருத்தமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே இந்த ரெண்டு சப்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த விருத்த தர்மத்தை பாதிச்சு விடுறது. பரஸ்பரம் தத்பதார்த்தத்தினால அந்த பிரத்யேகாத்மாவை சொன்னத்தினாலே இந்த பிரத்யேகாத்மாவுடைய அந்த சத்விதீயத்துவம் இருக்கு, நானாத்துவம், அது போயிடுச்சு. சம்சாரித்துவம் போயிடுச்சு. சப்தத்தினால அதே வஸ்து சொன்னத்தினாலே அந்த தத்பதார்த்தத்தினுடைய பரோட்சத்தன்மை இருந்தது, பாரோக்ஷம், அது நிவர்த்தி ஆயிடுறது. ரெண்டே நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா அப்படிங்கிற இந்த வஸ்து தான் அந்த தெரியுது. வேற ஒண்ணும் இதுவும் அதுவும் சரி ரெண்டரை பதார்த்தமா அங்க தெரியவே இல்லை. அதுக்காகத்தான் இத ரெண்டையும் இப்படி சொல்றது. பிராசங்கிகம் விருத்தத்வா தத்துவம் பாதனம் தயோகோ. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல உள்ள விருத்தமான தர்மங்களை அது பாதிக்கிறது வாஸ்தவம் தான். தத்துவமர்த்தயோஸ்து பாதகத்வே அந்நதபி காரணம் உச்சியதே. இதை ஒன்னா அடுத்த இதுல கிளாஸ்ல வச்சுக்கோம். 79 வரையில் இருக்கு.